ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது 6ஆம் வகுப்பு கணிதம் 3ஆம் பருவம் 4வது பாடம் பார்த்திங்கன்னா சமச்சீர் தன்மை. அதில் பாருங்கள், எதிரொலிப்பு சமச்சீர் தன்மைன்னா என்னென்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு, சமச்சீர் கோடானது ஒரு வடிவத்தை இரு சம பாகங்களாக பிரிக்கும். அக்கோட்டின் மீது ஒரு கண்ணாடியை வைக்கும்போது அந்த வடிவத்தின் மற்றொரு பகுதி ஆடியால் எதிரொலிப்பு செய்யப்பட்டு முழுமையான வடிவம் கிடைத்தால் அவ்வடிவம் எதிரொலிப்பு சமச்சீர் தன்மை அல்லது ஆடி சமச்சீர் தன்மை பெற்றுள்ளது எனலாம். ஒரு படம் இருக்குது, அதில் பாதியை நம்ம பிரிக்கிறோம். பிரிச்சுட்டு அதுக்கு மேலே கண்ணாடி வச்சிங்கன்னா அந்த படம் அப்படியே முழுமையாக நம்மளுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அதுக்கு தான் சொல்கிறாங்க எதிரொலிப்பு சமச்சீர் தன்மை அல்லது ஆடி சமச்சீர் தன்மைன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், ஒரு வடிவம் சமச்சீர் கோட்டினை பெற்றிருந்தால் அது ஆடி சமச்சீர் தன்மையை பெற்றிருக்கும். ஒரு கோடு பாதியாக, ஒரு படம் பாதியாக பிரிக்கிறோம், சமமாக இருக்குது, ஒரு சமச்சீர் கோடு பெற்றிருக்குதுன்னா அது ஆடி சமச்சீர் தன்மை கூட பெற்று இருக்கும்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், ஒரு பொருளை கண்ணாடியில் காண்பிக்கும் பொழுது ஆடியில் கிடைக்கும் அப்பொருளின் பிம்பத்தை எதிரொலிப்பு என்கிறோம். அப்போது ஒரு படத்து மேலே வச்சுட்டு நம்ம அதுக்கு எதிரொலிப்பு அது காமிக்கிறதில்ல, கண்ணாடியில் நம்மளுக்கு படம் காட்டும், அதுக்கு தான் எதிரொலிப்புன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், பொருளும் அதன் பின்பமும் கோட்டினை பொறுத்து சமச்சீர் தன்மை பெற்று இருக்கும். சமச்சீராக இருக்கும், அதுக்கு படம் என்ன இருக்கோ அதே தான் கண்ணாடியிலும் காட்டும்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், ஒரு பொருளும் அதன் பிம்பமும் ஆடியிலிருந்து சம தூரத்தில் இருக்கும். எதுவுமே மாறாது, தூரமும் மாறாது, அதில் எப்படி இருக்கோ அதே மாதிரி அதுலேயும் காட்டுன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், பொருளுக்கும் அதன் ஆடி பிம்பத்திற்கும் இடையே உள்ள ஒரே வேறுபாடு அதன் இடவள மாற்றம் ஆகும். அதுக்கப்புறம் பாருங்கள், எடுத்துக்காட்டு 5 அது வச்சு தான் கொடுத்துக்கிறாங்க கொஷின் பாருங்கள். ஒரு பகுதியானது மற்றொரு பகுதியின் எதிரொலிப்பு எனில் கொடுக்கப்பட்ட படங்களுக்கு ஆடி சமச்சீர் கோடு மிரர் லைன் வரைக. நம்ம கோடு மட்டும்தான் வரையணும். அப்போ பாருங்கள், இது ஒரு படம், இந்த இடத்துல நீங்கள் கண்ணாடி வச்சு பார்த்தீங்கன்னா இதோட பிம்பம் இந்த மாதிரி காட்டும், இந்த சைடாக காட்டும். அப்போது இதுக்கு சமச்சீர் கோடுனா, ஆடி சமச்சீர் கோடுனா நம்ம கோடு நேராக வரையணும். இந்த இடத்துல கண்ணாடி வச்சிங்கன்னா இந்த படம் இந்த மாதிரி காட்டும் உங்களுக்கு கண்ணாடியில், புரிஞ்சுதுங்களா? அதே மாதிரி இந்த படம் இருக்குது, இங்கே கண்ணாடி நீங்கள் வச்சிங்கன்னா இதுக்கு இந்த மாதிரி காட்டும். அப்போது இதுக்கு ஆடி சமச்சீர் கோடு இந்த மாதிரி வரும். அதுக்கப்புறம் இதுக்கும் அதே மாதிரி தான், இங்கே கண்ணாடி வச்சிங்கன்னா இந்த படம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி காட்டும் அதில் கண்ணாடியில். அப்போது இதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா இதுதான். இது கொஷினில் கொடுத்துருப்பாங்க, இந்த கோடு மட்டும்தான் நம்ம போடுறது ஆன்சர். இந்த மாதிரி உங்களுக்கு கொஷினில் கேட்டாங்கன்னா ஆன்சரை எழுதும் போது இந்த படம் வரைஞ்சி இந்த கோடு போட்டிங்கன்னா அவ்வளோதான், உங்களுக்கு புரிஞ்சுதுங்களா ஆன்சர்? அவ்வளோதான் இதுக்கு ஆன்சர்.